வணக்கம், நான் உங்க பாமுருகன் பேசுறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா கோவையில மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவை தவிர்த்து 8 கட்சிகள் தங்களுக்கு கோயம்புத்தூர்ல சீட்டு வேணும்னு கேட்கிறாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் சென்னைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரம், தொழில் நகரம். இங்க மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு கட்சியுமே தனக்கான எம்எல்ஏ, தனக்கான அங்கீகாரம் கோவையில வேணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால யார் யாரு என்னென்ன கட்சி என்னென்ன நிலவரங்கிறத பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை. இந்த 10 தொகுதிகள் கோயம்புத்தூர் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. முதலாவதா பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு கட்சி அண்ணன் ஈசன் அவர்களுடைய கட்சி. இந்த கட்சி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சூலூர் தொகுதியும் பொள்ளாச்சி தொகுதியும் கேட்டிருக்காங்க. இந்த 2 தொகுதியினாலுமே கண்டிப்பாக தோற்றுருவாங்க. அது அவங்களுக்கும் தெரியும், திமுக தலைமைக்கும் தெரியும். ஆனாலும் இந்த பொள்ளாச்சி தொகுதியும் சூலூர் தொகுதியும் கம்பல்சரி வேணும்னு சொல்லி இங்கே திமுக தலைமையில் அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க கொங்கு மக்களுக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ அண்ட் சிபிஎம். இவங்க பார்த்தீங்கன்னா வால்பாறை, சிங்கநல்லூர், கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம் இந்த 4 தொகுதிகளையும் குறி வச்சு கேட்குறாங்க. ஏன்னா இது 4மே தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்கிறனால இதை அவங்க கேட்குறாங்க. இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வால்பாறை அண்டு சிங்கநல்லூர் இது 2மே அந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேசிய கட்சியான காங்கிரஸ். திமுக கூட்டணியில் திமுக எங்கெங்கெல்லாம் தோக்குன்னு தெரியுமோ அந்தந்த இடத்துல காங்கிரஸை நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் வழக்கம். காங்கிரஸ் இந்த தடவை கோவை தெற்கில் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா போன தடவை அண்ணன் மயூரா ஜெயக்குமார் நின்னார், 3ஆம் இடம் பிடித்தார். நீங்கள் பெரிய அளவில் அவரால் சோபிக்க முடியல. இந்த தடவையும் காங்கிரஸ் கோவை தெற்கை தேர்ந்தெடுத்திருக்கு. அது கண்டிப்பாக அவங்க கேட்பாங்கங்கிறது தெரியும். ஆனால் அவங்களுக்கு கோவை தெற்கு கிடைக்காதுங்கிறதும் ஒரு உண்மை. பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க மதிமுக. திமுக கூட்டணியில் கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு வாக்கு வங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது மதிமுக கேட்குற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு மட்டும். ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலே கோயம்புத்தூர் வடக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டியது. ஆனால் கடைசி நிமிடத்தில் நடந்த சதி வேலையில் கோயம்புத்தூர் வடக்கு மதிமுகவுக்கு விட்டு பல்லடம் போயிடுச்சு. அந்த பல்லடத்தில் எம்எல்ஏவாக நின்றவர் தான் முத்துரத்தினமே இன்றைக்கி அவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். அதனால் இந்த தடவை மதிமுக கோயம்புத்தூர் வடக்கை விட்டு வைக்காது. கண்டிப்பாக திமுக கூட்டணியில் அந்த தொகுதியை பறிக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 பேர் உள்ள கட்சி. அந்த 4 பேரில் இப்போ அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் இருக்கார். ஆனால் அவரும் இந்த தடவை கோயம்புத்தூர் தெற்கு தனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்னா போன தடவை சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட நெக் டு நெக் தோல்வி அடைந்த ஒரு தொகுதி. அதனால் இங்கே மக்கள் நீதி மையம் ரொம்ப பலமாக இருக்கிறதா நம்புகிறாரு. அதனால் இந்த தடவை கோயம்புத்தூர் தெற்கை கேட்குறாரு. அது கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது சந்தேகம்தான். பார்க்கலாம் எந்த மாதிரி. நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கட்சிகள், தமுக மட்டும் இல்லைங்க, மற்ற கட்சிகளும் சேர்ந்து கோயம்புத்தூரில் தங்களுக்குன்னு ஒரு எம்எல்ஏ வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இவங்க அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய தொகுதின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தெற்கு. ஏன்னா அங்கே சில ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த இஸ்லாமிய மக்கள் அங்கே இருக்கிறதுனால அவங்க அந்த தொகுதியை எதிர்பார்க்குறாங்க. அந்த தொகுதியும் ரொம்பவே ப்ரெஷர் பண்ணி தான் திமுக நிறுத்தியிருக்காங்க. திமுக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக கூட்டணியிலேயே விழக்கூடிய 4 பங்கில் 1 பங்கு தன்னோட ஓட்டுன்னு சொல்கிறாரு அண்ணன் திருமாவர்கள். அந்த ஓட்டு கோயம்புத்தூர் சுத்தமாக இல்லை. அதனால் கோயம்புத்தூரில் தன்னுடைய காலை பதிக்க வேண்டும் என்று அண்ணன் திருமாவர்கள் விரும்புகிறார். அதனால் கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி கேட்குறாரு. அவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு அல்லது கிணத்துக்கடவு அந்த மாதிரி தொகுதியை கேட்டிருக்காரு. திமுக கொடுக்குமா என்பதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக கூட்டணியில் கூடிய 8 கட்சிகளுமே தங்களுக்கான தொகுதிகள் கேட்டுட்ருக்காங்க. இதில் குறிப்பாக என்னென்னா தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் யாரும் கேட்கவே இல்லை. ஏன்னா அது யாருனாலும் அங்கே வெற்றி பெற முடியாது. அது ஒரு விஷயம். கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது திமுக தலைமைக்கு மிக பெரிய தலைவலிங்கிறதை விட திமுக தொண்டர்கள் தங்கள் ரொம்ப உழைச்சிருக்கும். அதனால திமுக சின்னமான உதயசூரியன் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா கண்டிப்பா இங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதுல எந்தெந்த கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில வாய்ப்பு அதிகம்னு பாத்தீங்கன்னா கொங்குக்கு வாய்ப்பு இருக்கு, மறுமலர்ச்சி திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்கு, சிபிஐ சிபிஎம் 5 கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல விசிகாக்கு சுத்தமா வாய்ப்பு கிடையாது, 0% தான். கமல் அவர்களுக்கும் வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அதுக்கப்புறம் கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா தொண்டாமுத்தூர் தொகுதியை அவங்க தள்ளி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். ஆகவே 21 போலவே 26லையும் 10க்கு 10 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.